presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இந்த 10 கற்பனைகளில் 2 பெரிய பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒன்றுன்னா தேவனை அன்பு கூறணும், அல்லது தேவனுக்கு ரெவரன்ஸ், தேவனிடத்தில் செலுத்தும் அன்பு அல்லது மரியாதை. அதுதான் முதல்ல. ரெண்டாவது மனுஷருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அன்பும் மரியாதையும். இந்த வேதபாரன் பரிசேயர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு என்ன 2 பெரிய பிரின்சிபல் கொடுத்துருக்காருன்றீங்க, ஒன்று விவரமாக தர வேணாமா, இன்னும் கேட்டால் விவரமாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறோம். அது வெளிப்படையாய் சொல்லப்படாவிட்டாலும், ஈவன் இஃப் த law does not state it explicitly, it is there implicitly. கர்த்தர் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை சொன்னப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார், அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஆகவே வெளிப்படையாக சொல்லப்படவிட்டாலும் உள்ளே அது இருக்குது, அதை நாங்கள் வெளியே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறது நியாயப்பிரமாணத்தை விவரமாக எழுத ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் உருவாச்சு. ஆகவே அந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில் யூத மக்கள், உண்மையாக யூத மார்க்கத்தை பின்பற்றுறவன், அவன் என்ன நினச்சான், இந்த ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களை வேதபாரகர் வகுத்து கொடுத்த இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது என்று நினச்சான். நியாயப்பிரமாணம்னாலே அதுதான் அவன் மனசில் இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தார், எப்பேற்பட்ட பரிசுத்த பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார், அதை எடுத்து ஒரு அற்பத்தனமான பிரமாணங்களை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு கேலி கூத்தாக மாற்றி இந்த பரிசேயர் வேதபாரகர் சேர்ந்து கடைசியில் இது ஒரு மதமாக மாற்றி சின்ன சின்ன இதெல்லாம் சட்டமாக எழுதி போட்டு எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் இதனுடைய ரிசல்ட் என்ன, இயேசு வந்தப்போ இயேசுவே சிலுவையில் அறைன்னு சொல்லி எல்லாரும் எழும்புகிற அளவுக்கு இவருடைய மதம் பிடிச்சி போயிடுச்சு பாருங்கள். அதைத்தான் பார்க்கணுன்ற, அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அப்பேற்பட்டவர்கள் தான் வேதபாரகரும் பரிசேயரும். இப்போ இவர்கள் இயேசுவை இவ்வளவு நிராகரிச்சிட்டாங்க, இவ்வளோ தள்ளிட்டாங்க. இப்போ அவரில் கடைசியார் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு ஐயோ ஐயோன்னு ஒரு 7 ஐயோக்களை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயாவில் பார்க்கலாம், அங்கே 6 ஐயோக்களை பற்றி வாசிக்கிறோம், ஆபகுக்கில் 5 ஐயோக்களை பற்றி வாசிக்கிறோம். ஐயோனா என்ன, அது ஒரு கோபம் கலந்த ஒரு துக்கம் அதில் இருக்கிறது. இயேசு ஐயோன்னு சொல்லும்போது கோபம் கலந்த ஒரு துக்கம், இப்படி ஆயிட்டியே, இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற அந்த ஒரு கோபம் கலந்த ஒரு துக்கம் அதில் இருக்குது. அந்த ஐயோக்குள்ளே சொல்கிறாரு பாருங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பகுதி. அது எந்த அளவுக்கு இவங்க கெட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கங்கிறது அது நமக்கு காட்டுகிறது. முதல் 13ஆம் வசனத்தில் முதலாவது வாசிக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அது பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஒரு தடவை ஐயோ சொல்லும்போது எதுக்கு சொல்கிறாருன்றதையும் சொல்கிறாரு. என்னத்துக்கா இங்கே சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க அதுக்காக, அதாவது ரட்சிப்பை மற்றவர்கள் பெற முடியாதபடிக்கு அதை கடினமாக்கி விடுகிறீர்கள், அதற்காக உங்களுக்கு ஐயோன்றார். எப்பேற்பட்ட குற்றஞ்சாட்டு பாருங்கள். கடினமாக்குறதுக்காக உங்களுக்கு ஐயோன்றார். அது இன்றைக்கி நடக்குது பாருங்கள். என் வாழ்நாள் நான் பார்த்துருக்கேன், எங்கிட்டே சொல்லியிருக்காங்க சிலர், ரட்சிக்கப்பட்டதுன்னு அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கிறியா, அது ஒன்றும் ஈஸி இல்லையாக்கும். வேதம் என்னங்க சொல்லுது, எனக்கு ஈஸி, அவர் தான் கஷ்டப்பட்டவர், அவர் தான் சிலுவையில் அறையப்பட்டவர், அவர் தான் ரத்தம் சிந்தினார், அவர் தான் சிலுவையில் தொங்கினார், அவர் என் பாவத்தை சாபத்தை எல்லாம் சுமந்தார், எனக்கு ஈஸி, நான் அவர் செய்ததை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் இல்லை. படுற பாடலாம் அவர் பட்டார். ஈஸி போர்ஷனை எனக்கு கொடுத்துட்டு கஷ்டமானதை அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் வேதம் போதிக்கிறது. பரிசேயன் என்ன சொல்கிறான், ரொம்ப கஷ்டம். அவன்கிட்ட நீங்கள் ரட்சிப்புன்னு வந்தீங்கன்னா அவன் ரொம்ப கடினமாக்கிடுவான். எப்படி கடினமாக்குறான், அவன் உடனே புக்கு எடுப்பான். அவன் எல்லா வேதபாரகருடைய சட்ட திட்டங்களையும் எடுத்து, இதுக்கு நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் இதில் இறங்கணும், இதில் இறங்கி இதை கடைப்பிடிக்கிற வேலை இருந்து எங்கே போய் சேர்றது, எப்போ ரட்சிக்கப்படுறது, இதை என்னைக்கு கடைப்பிடிச்சு எப்போ ரட்சிக்கப்படுறது, எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முயற்சி செஞ்சாலும் கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்குது. அதனால தானே இயேசு தேவை, அதுக்காக தானே ரட்சகர் தேவை. அவர் நம்ம ரட்சித்தாலுடைய, பாவத்திலிருந்து விடுவித்தாலுடைய அதை கடைப்பிடிக்க முடியாது. அப்போ
தேவனுடைய ராஜ்யத்தில் நான் எப்படி நுழையலாம், எனக்கு அட்மிஷன் கிடைக்குமான்னு வர்றவன கதவை பூட்டிடுறாங்களாம் பாருங்க. அப்படியே சொல்லியிருக்குது, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்க பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களே பிரவேசிக்க விடுவதும் இல்லைன்றாரு. என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. 2வது 15ஆம் வசனம், மாயக்காரராக வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறாங்களாம். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். எவ்வளோ கோபம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. நரகத்தின் சன் ஆஃப் ஹெல் என்றார், நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உங்களை விட மோசமான, உங்களை விட இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அப்படின்றார். என்னவா பாருங்கள், யூதர்கள் அந்த காலத்தில் பல ஊர்களில் பல நாடுகளில் இருந்தாங்க. போகிற இடங்கள்லாம் செனகாகுன்னு தேவாலயங்களை வச்சுருந்தாங்க போதிக்கிறதுக்கு கொள்றதுக்கு. அங்கே இருந்த புறஜாதி மக்கள் இவர்களால் ஈர்க்கப்பட்டாங்க ஒரு விதத்தில். ஏன்னா ஒரே தெய்வம்ங்கிற கொள்கை, பல தெய்வங்களை வணங்குறவர்கள் மத்தியில் இந்த ஒரு தெய்வம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட பெரிய அட்ராக்ஷன்னா அந்த 10 கற்பனை போன்ற காரியங்கள், அதனுடைய நெறிகள், அதை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் எவ்வளோ உயர்வான ஒரு நெறியை போதிக்கிறதுன்றது, அது மாதிரி எதுவுமே கிடையாது, நம்ம இதில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதனால் ஈர்க்கப்பட்டு ஜனங்கள் இந்த யூத மார்க்கத்தை பின்பற்றுறதுல ஆசையாக இருந்தாங்க. அவர்களுக்கு காட் ஃபியரர்ஸ்ன்னு பேர், தேவனுக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை காட் ஃபியரர்ஸ்ன்னு அழைச்சாங்க. இந்த காட் ஃபியரர்ஸ் ஏராளமாக அந்த தேவாலயங்களுக்கு வருவாங்களாம். அவர்களுக்கு என்னென்னா, காட் ஃபியரர்ஸ்னால் என்ன, அவங்க இந்த ஒரே தெய்வன்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 கற்பனை போன்ற காரியங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆயத்தம். ஏன்னா அதில் தான் ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. ஆனால் இந்த பலிகள் அதிலெல்லாம் வரமாட்டாங்க, அதை செய்கிறது கிடையாது, பங்கு பெறுறது கிடையாது அதில். அது மட்டும் இல்லாமல் விருத்த சேதனம் என்கிற அந்த முறைமையை பின்பற்றுறது கிடையாது, செரமோனியெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் ஏராளமாய் அவர்கள் தேவாலயங்களில் கூடி வருவார்களாம் பிரசங்கத்தை கேட்குறதுக்கு, தேவாலயங்களில் போதனைகளை கேட்குறதுக்கு. ஏன்னா அந்த போதனை ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. மற்ற மார்க்கங்களில் அது போதிக்கலை, அப்படிலாம் யாரும் போதிக்கலை. இங்கே எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், அதை பற்றி எப்படி இருக்கணும், இதை எப்படி இருக்கணும், எப்படி தொழில் செய்யணும், எல்லாம் போதிக்கிறாங்க. யூதர்களுடைய தேவாலயங்களுக்கு போனீங்கன்னா எப்படி நடந்துக்கணும். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே பாருங்களேன், எல்லாம் பொருளாதாரத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாம் வருது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து போதிச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, எல்லாத்த பற்றியும் போதனை இருக்குது. இது மாதிரிலாம் போதிக்கிறாங்க. போதிக்கும் போது இதெல்லாம் கேட்குறது அவங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் அட்ராக்ட் ஆகி வர ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட காட் ஃபியரர்ஸ் என்கிற இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் அவர்கள் அழைச்சாங்க. இவங்கெல்லாம் புறஜாதியார்கள், யூதர்கள் கிடையாது. இவர்கள் ஏராளமாக தேவாலயத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க, பிரசங்கத்தை கேட்கும்படியாக வர்றாங்க, அதனால் ஈர்க்கப்படுறாங்க. தெசலோனிக்கே என்கிற இடத்துல நாம் வாசிக்கிறோம் வேதத்தில், இப்படிப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ண காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை தான் நிறைய பேருக்கு போய் கிறிஸ்துவண்டையில் ஆதாயம் பண்ணார் அவர். சரி, இவர்களையெல்லாம் யூதர்களை மாற்றுறது தான் இந்த பரிசேயர்களுடைய வேலை. யூதர்களை மாற்றும்போது தான் உங்களை காட்டிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அவர்ன்றார். என்னன்னா, அவனை யூதன் ஆக்கின உடனே இவனை காட்டிலும் ஒர்ஸ்டாக இருக்கிறான் அவன். ஏன்னா இவன் போதிச்ச இந்த கற்பனைகள், இவன் போதிச்ச இந்த ஸ்கிரைபல் லா இருக்குது பாருங்கள், இந்த வேத பாரதர் எழுதின இந்த காரியங்களை, இதை பரிசேயனை காட்டிலும் ரொம்ப தீவிரமாக அதில் இறங்குறான் அவன். அப்பேற்பட்டவனா அவன் மாறுகிறான்றாரு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கும் இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் பாருங்கள். இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு பரிசேய போதனையை போதிச்சு அதுக்குள்ளே ஆட்களை சேர்க்கறது கிடையாது, ஆள் சேர்க்குற வேலை கிடையாது. கிறிஸ்தவ போதனைங்கிறது ஆள் சேர்க்கிற வேலை கிடையாது. மனம் திரும்புதலை போதிக்கிறோம். மனம் திரும்பி இருதயம் மாறி, மனம் மாறி, பிறகு வாழ்க்கை மாறி ஒரு புதுவிதமான மனுஷனாக உருவாவதை குறித்து போதிக்கிறது தான் கிறிஸ்தவ போதனையை ஒழிய எங்கள் இதில் சேர்ந்துக்க என்ன மாதிரி ஆகிடுன்றது இல்லை. கிறிஸ்துவை போதித்து மனதை மாற்றி, இருதயத்தை மாற்றி, புது மனுஷனாக்கி, ஒரு நல்ல மனுஷனாக, ஆசீர்வாதமான மனுஷனாக
கடவுளுடைய அன்பினால் நிறைந்த மனுஷனாக ஒரு மனுஷனை மாற்றுவது தான் போதனையை ஒழிய ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது கத்திரிடத்தில் கொண்டு வந்து ஒருவரை சேர்க்கறது தான் கிறிஸ்தவ போதனை பாருங்கள். அப்போ ஒன்று உள்ளே வராதபடி தடுத்துடுறாங்க. இந்த உள்ளே வராதபடி தடுத்துடுற ஆளுங்க இந்த முதல் ஐயோ அவங்களுக்கு தான் உள்ளே வராதபடி தேவனுடைய ராஜ்யத்தை பூட்டிடு, நீ வரமாட்டேன் மற்ற வர்றவனே விட மாட்டேங்கிறாரு. ஏன் வர்றவனை விட மாட்டேங்கிறான்? அவன் என்ன சொன்னிக்கலாம், அவ்வளோ ஈஸியாது என்கிட்டே சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் வளர்ந்து வந்த காலத்தில் இவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? நான்லாம் எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் தெரியுமா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி? நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எவ்வளோ நாள் உபவாசம் இருந்தியாக்கும்? ரட்சிக்கப்படுறதுக்கு உபவாசம் இருக்கணும், ரட்சிக்கப்படுறதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏகப்பட்ட ரிக்குவயர்மெண்ட்டு. இதை கழட்டு அதை போடு, இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாட்டு, என்னென்னங்கிறீங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் போடுறதுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, வர்றவங்க கூட வரமாட்டான். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக்குறது தான் இவங்களுடைய வேலை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பாவி இவனை மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். கர்த்தர் கஷ்டமே கிடையாது, என்கிட்ட விட நான் மாற்றுறேன்றார். உன்னை யார் மாற்ற சொன்னதுன்றாரு. கவனிங்க நல்லா, உன்னை யார் மாற்ற சொன்னது? வசனத்தை பிரசங்கியான்றார். வசனத்தை பிரசங்கத்தா வசனத்தை கேட்க அவர்கள் வருகிறார்கள். இயேசு ஒன்றில் நெருங்கி வந்தது போல உன்னிடத்தில் நெருங்கி வருவாங்க. வசனம் உள்ள வேலை செய்யும். வசனம் ஜீவன் உள்ளது. வசனம் உலகத்தை உண்டாக்கின வசனம். அந்த வசனம் அவனை மாற்றும். ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமா இருந்த உலகத்தை அற்புதமான அழகான உலகமாக மாற்றின வார்த்தைகள் இவனுக்குள்ள நுழைஞ்சதுன்னா அவனுடைய வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக மாற்றும். இது தெரியாத பரிசையம் மதம் மார்க்கத்தை வச்சு போதிச்சுக்கிட்டு எங்கள் இதில் ஜாயின் பண்ணி இந்த புக்கை கொடுத்துறவனுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை வெட்டு இதை எடு இதை மாற்று, இந்த சட்டையை கழட்டு, அதை போடு இதை போடு, விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். என்ன போதிக்கணுங்கிறதே கோட்டை விட்டுட்டோம். வசனத்தை போதித்தால் அந்த வசனம் ஆளை மாற்றும். அதனால்தான் நான் சொல்கிறேன், ஈஸி. என்ன ஒன்றுத்தையும் மாற்ற சொல்ல, எவரையும் மாற்ற சொல்ல என்னால் ஒரு ஈக்காக கூட மாற்ற முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? வசனத்தை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வசனம் என்னமோ பண்ணுது ஒரு மனுஷனுக்குள்ள. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணால் அது உள்ள வேலை செய்யும். கடினமாக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் விசுவாசித்து வரும்போது அவனை ஏதோ ஒரு இதுக்குள்ளே சேர்க்கறது கிடையாது. எங்கே இதில் எங்கே இதை ஃபாலோ பண்ணு கிடையாது. மனம் திரும்பு, ஆண்டவரை விசுவாசி, உள்ளத்தில் மாறு, மனதில் மாறு, எண்ணங்களில் மாறு, புது மனுஷனாக மாறு, கிறிஸ்துவை போல மாறு. வேற உபதேசம் பாருங்கள், அந்த லெவலில் வச்சுக்கிட்டா தான் நல்லது. சும்மா எங்கள் சபைக்கு வா, எங்கே எதுக்கு வா, எங்கே இதுதான் கரெக்டாக்கும், அது தப்பாக்கும், இதெல்லாம் பரிசெயல். அதுதான் பரிசெயல். சரி,